Let's be seated. அமர்ந்து கொள்ளலாம். We're on a series titled Relationship Through God's Top 10. தேவனுடைய முதல் 10 மூலமாய் வருகிற உறவு என்கிற ஒரு தொடர் செய்தியை நாங்கள் பார்த்து வருகிறோம். It was God who first had a list of 10 things. தேவன் தான் முதலாவது ஒரு 10 காரியங்களின் பட்டியலை கொண்டு வந்தது. Saying this is the top 10. இதுதான் முதல் 10 என்று அவர் சொன்னார். Now when God gave the 10 commandments, தேவன் 10 கட்டளைகளை அவர் கொடுத்த பொழுது he already had a relationship with his people. ஏற்கனவே அவருடைய ஜனங்களோடு கூட ஒரு உறவை வைத்திருந்தார். God did not say first you have to repent and then have faith and change your ways and not be stiff-necked anymore. Only then I'll deliver you from Egypt. தேவன் பார்த்து முதலாவது நீங்க மனம் திரும்பணும், உங்களுடைய வழிகளை மாற்றணும், வணங்கா கழுத்துள்ளவர்களா எல்லாமே நீங்க இருந்தாதான் எகிப்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று அவர் சொல்லவில்லை. No. God delivered his people from Egypt. தேவனோ அவருடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். Opened Red Sea for them. அவர்களுக்காக செங்கடலை அவர் திறந்தார். After he did several things to them, அநேக காரியங்களை அவர்களுக்காக செய்து முடித்த பிறகு from that moment to go forward to have a deeper relationship between God and his people and his people within themselves to have a healthy relationship, God gives them the 10 commandments. அந்த ஒரு இடத்திலிருந்து முன்னேறி செல்லும்படிக்காய் தேவனோடு கூட இன்னும் ஆழமான உறவு கொள்ளும்படிக்காய் சக மனிதர்களோடு கூட இன்னும் சரியான உறவு கொள்ளும்படிக்காய் தேவன் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். And so when we are able to look at the commandments and look at the principles behind the commandments, அந்த கட்டளைகளையும் அதற்கு பின்பதாய் இருக்கிற அந்த கோட்பாடுகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, and we notice that all of these principles are approved and spoken of in the New Testament. இந்த எல்லா கோட்பாடுகள் புதிய ஏற்பாடிலும் அதை குறித்து பேசப்படுகிறது. புதிய ஏற்பாடு அவைகளை அங்கீகரிக்கிறது என்பதை பார்க்கிறோம். And we realize that God has given us these things so that we can connect with each other in a healthy way and connect with God in a deeper way. இந்த காரியங்கள் தேவன் கொடுத்ததற்கு காரணம் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமாய் நாங்கள் ஜீவனம் பண்ணும்படிக்காய் தேவனோடு கூட இன்னும் ஆழமாய் உறவு கொள்ளும்படிக்காய் தேவன் அதை கொடுத்தார். And so today I have titled it as the principle of intimacy. இன்றைக்கு ஒரு நெருக்கத்தின் ஒரு கோட்பாடு என்று தலைப்பிட்டிருக்கிறேன். Principle of closeness, principle of intimacy. ஒரு நெருக்கத்தின் ஒரு கோட்பாடு. I think if we understand this, then we can have that intimacy with God and have that intimacy particularly in your marriage. இதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த நெருக்கத்தை தேவனோடு கூடவும் குறிப்பாய் எங்க திருமணத்தில் கூட இந்த நெருக்கத்தை நாங்கள் காண முடியும். Because the commandment is from Exodus 20 and verse 14. காரணம் அந்த கட்டளை யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். You shall not commit adultery. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. In English it's 5 words. ஆங்கிலத்தில் 5 வார்த்தைகள். You shall not commit adultery. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Now when God gave this commandment, it was not only so that you will have that intimacy in marriage, he gave it so that you can have that intimacy with God himself. தேவன் இந்த கட்டளை கொடுத்ததற்கு காரணம் திருமணத்தில் மாத்திரம் அந்த நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க அல்ல, தேவனோடு கூட நீங்க இன்னும் நெருங்கி சேரும்படிக்காக அதை கொடுத்தார். So what I'm about to preach is very simple. நான் பிரசங்கிக்க இருக்கிற காரியம் ரொம்ப எளிமையானது. There are 3 ways a person can commit adultery. 3 விதங்களிலே ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய முடியும். In 3 ways a person can commit adultery. 3 வழிகளிலே ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய முடியும். That is because we are created as humans in 3 parts. அதற்கு காரணம் நாங்க மனிதர்களாய் 3 பாகங்களாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். Body, soul and spirit. சரீரம், ஆவி, ஆத்துமா. And so because we are created as a body, as a soul and as a spirit, ஒரு சரீரமாய், ஆத்துமாவாய், ஆவியாய் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறபடியினால் in each of these areas adultery can happen. இந்த 3 பாகங்களிலே விபச்சாரம் நடக்க முடியும். And so I'm just going to take you through the scriptures and show you some of those things. அந்த காரியங்களை வசனத்திலிருந்து எடுத்து காட்டும்படிக்காய் வாஞ்சிக்கிறேன். Now the first point, obviously the body. முதலாவது சரீரம். It's self-explanatory, but still I want to take you to the scriptures to look at certain things. அது சுலபமா நாங்கள் புரிந்து கொள்ளலாம், ஆனாலும் வசனத்திலிருந்து சில காரியங்களை காட்டும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். We'll turn our Bibles to 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புவோம். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் verse 18, 19 and 20 we're going to read. 18, 19 மற்றும் 20வது வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். The Bible says, flee sexual immorality. Every sin that a man does is outside the body, but he who commits
sexual immorality, sins against his own body. Do you not know that your body is the temple of the Holy Spirit, who is in you, whom you have from God, and you are not your own? For you were bought at a price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. தமிழிலே கேட்போம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். The Bible says flee sexual immorality. வேதம் சொல்கிறது வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். And I've underlined the words every sin. In Tamil it's எந்த பாவம். Every sin that is committed, it is outside the body except for this one. எந்த ஒரு பாவமாய் இருந்தாலும் அது சரீரத்திற்கு புறம்பே செய்யப்படுகிறதா இருக்கிறது, இந்த ஒரு பாவத்தை தவிர. Every sin means all sin. எந்த பாவம் என்று சொன்னால் எல்லா பாவங்கள். All the sins are outside the body except this one particular sin. எல்லா பாவங்கள் அது சரீரத்திற்கு புறம்பானதா இருக்கிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தவிர. I underline the word outside. அந்த வெளியே என்கிற அந்த வார்த்தை அடிக்கோடிட்டு இருக்கிறது. It is outside your physical body. It's talking about your physical body. உங்களுடைய மாம்சீக சரீரத்திற்கு வெளியே அது இருக்கிறது, அந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. And the Bible says this is one sin against your own physical body. இந்த ஒரு பாவமானது உங்களுடைய சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் செய்கிறீர்கள். And then he continues to say, do you not know that your body is the temple of the Holy Spirit? அதற்கு பிறகு தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களுடைய சரீரம் அது ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களோ? Again the emphasis is on your physical body. மீண்டுமாய் அந்த அழுத்தமானது உங்களுடைய சரீரத்தை குறித்ததா இருக்கிறது. And then in verse 20 he says, you were not only bought with a price, 20வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு கிரயத்தினால் வாங்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, but glorify God in your body. உங்களுடைய சரீரத்திலே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். And glorify God in your spirit. மற்றும் உங்களுடைய ஆவியிலே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். Your spirit. உங்களுடைய ஆவியிலே. Not the Holy Spirit. ஆவியானவரை குறித்து அல்ல. It's talking about you as a human being. You have a spirit. நீங்க ஒரு மனிதனாய் ஒரு ஆவியை கொண்டிருக்கிறீர்கள். And so it says glorify God in your body and in your spirit. வேதம் சொல்லுகிறது, தேவனை உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய ஆவியிலும் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். I think just like how out of the 10 commandments the church would take the 9 commandments very seriously except the commandment to rest very seriously. எப்படி 10 கட்டளைகளிலே சபையானது 9 கட்டளைகளை எல்லாமே கைக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறுங்கள் என்கிற அந்த ஒரு கட்டளையை எப்படி அசட்டை பண்ணுகிறார்களோ, keep the Sabbath, that is one commandment the church generally feels it's not like an important thing. ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டளையை சபையானது ரொம்ப முக்கியமாய் பார்க்கிறது இல்லை. The same way, அதே போலவே even when we go to the world, the society at large, you can convince them of every other commandment except this one commandment. உலகத்திலே சமுதாயத்திலே போய் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது வேற எல்லா கட்டளைகளை குறித்து கட்டளைகளை அவர்கள் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் இந்த ஒரு கட்டளையை அல்ல. You can talk about if you really believe in God, then there is one God and you shall have no other gods. உண்மையாய் தேவனை நம்புவீர்கள் என்று சொன்னால் ஒரே தேவன் இருக்கிறார், வேற தேவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். You can talk about respecting God and not taking his name in vain. தேவனை கனப்படுத்தி அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருக்கிறதை குறித்து சொல்லலாம். Many will agree with that. அநேக ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். They say, oh, we should not hurt religious sentiment, we have to be little considerate. நாங்க மத உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கொள்வார்கள். A lot of TV channels are very sensitive about it. அநேக டிவி சேனல்ஸ் எல்லாம் அதை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Not because they care, but based on that, if you put a court case, you can close that channel. That's why. அவங்களுக்கு ஏதோ ஒரு கேர் இருக்குன்றதுனால அல்ல, நாங்க கேஸ் போட்டா அந்த சேனலை மூட வேண்டியதா இருக்கும் என்பதற்காக அதை செய்கிறார்கள். Then you can talk to people about honoring parents. பெற்றோர்களை கனப்படுத்துகிறதை குறித்து ஜனங்களோடு கூட பேசலாம். Many will agree with that. அநேகர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். You can talk about respecting each other and each other's property and not steal from one another. They will agree with that. ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்தி நாங்க
திருடாம அந்த சொத்தை அபகரிக்காமலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். And so you can talk about not coveting each other's things and all of that. The world will agree with everything except this one commandment. இந்த ஒரு கட்டளையை விட்டு வேற எல்லா கட்டளைகளை குறித்து உலகமானது ஏற்றுக்கொள்ளும். Because this is talking about sexual immorality. காரணம் இது வேசித்தனத்தை விபச்சாரத்தை குறித்து சொல்லுகிறது. Now, as much as I want to talk about it today, I want to first talk a little bit about the very fact of sex. இதை குறித்து நான் பேச இருந்தாலும் கூட இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இந்த பாலுறவை குறித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். Before we talk about sexual immorality, we have to talk about sex itself. விபச்சாரத்தை குறித்து பேசுவதற்கு முன்பதாய் பாலுறவை குறித்து பேசுவது முக்கியம். So question, did God create sex? கேள்வி என்னன்னா, தேவன் இந்த பாலுறவை அவர் உண்டாக்கினாரா? Yes, God created it. தேவன் தான் அதை உண்டாக்கினார். Now I'm going to make some statements that I don't think you would expect to hear in a church. சபையில நீங்க கேட்க எதிர்பார்க்காத சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. But I'm still going to do that because of the kind of times that we are living in. ஆனா நான் அதை செய்ய போகிறேன், காரணம் நாங்கள் வாழ்ந்து வருகிற நாட்கள் அந்த விதமான நாட்களாய் இருக்கிறது. You did not mutate and evolve from something to something else, from monkey to human being, and then all of a sudden the organs, the physical organs in your body got formed. No, God formed it. நீங்க ஏதோ ஒரு குரங்கிலிருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனிதனாய் உருவெடுத்து வரல, தேவன் உங்களை உருவாக்கினார். God formed your physical parts for your pleasure. உங்களுடைய சரீர அவயங்களை உங்களுடைய இன்பத்திற்காக தேவன் அதை உருவாக்கினார். It was not like God one day walked in the Garden of Eden and suddenly there was some movement in the bush. தேவன் ஏதோ ஏதேன் தோட்டத்தில் உலாவி வரும் பொழுது ஏதோ புதாருக்குள்ளாக கொஞ்சம் அசைவை அவர் பார்க்கல. And God didn't get shocked and say, what Adam and Eve, what are you doing? தேவன் ரொம்ப அதிர்ச்சியாய் ஆதாம் ஏவாள் என்ன செய்றீங்க அப்படின்னு அவர் கேட்கல. No, God formed them like that. தேவன் அந்த விதமாய் அவர்களை உருவாக்கினார். He formed human beings with all of these organs so that the man and the woman can fit well with each other. இந்த எல்லா அவயங்களோடு கூட தேவன் அவர்களை உருவாக்கினதற்கு காரணம் ஒரு மனிதனும் மனுஷியும் சரியாய் அவர்கள் இணைய வேண்டும். That they can fit well together and enjoy intimacy. ஏற்ற விதமாய் அவர்கள் இணைந்து அந்த நெருக்கத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். Which means there is a good sexual desire and there is a bad sexual desire. அதற்கு அர்த்தம் நல்ல ஒரு பாலுறவின் ஒரு வாஞ்சை என்று இருக்கிறது, அதே மாதிரி கெட்ட ஒரு வாஞ்சை என்று இருக்கிறது. The Greek word for this is the word epithumeo. இதற்கான கிரேக்க வார்த்தை எபித்துமேல் என்கிற வார்த்தை. Epithumeo means strong desire. எபித்துமேயு என்று சொன்னால் ரொம்ப பலமான ஒரு வாஞ்சை. Now Jesus uses this word in a very good way. இயேசு இந்த வார்த்தையை மிக நல்ல முறையிலே அவர் பயன்படுத்துகிறார். This is written in Luke 22. லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Jesus uses this word epithumeo in the Greek. இயேசு கிரேக்க மொழியிலே எபித்துமேயோ என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். And he's telling it in a very good way. ரொம்ப நல்ல ஒரு முறையிலே அதை அவர் சொல்லுகிறார். Luke 22 and verse 15. லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம். Then he said to them, with fervent desire I have desired to eat this Passover with you before I suffer. தமிழ்ல அதை கேட்கலாம். நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். மிகவும் ஆசையாயிருந்தேன். That strong desire is the word epithumeo. அந்த மிகவும் ஆசையாயிருந்தேன் என்கிற அந்த வார்த்தையை தான் எபித்தமியோ என்கிற அந்த வார்த்தை. In other words, Jesus is saying, I've lusted for this. I've had a strong desire that I would have the Passover with you. இயேசு சொல்கிறார், இதற்காக நான் ஒரு இச்சித்தேன், இந்த பஸ்காவை உங்களோடு கூட சாப்பிடும்படிக்காக நான் மிகவும் ஆசை கொண்டேன். I'm trying to show you that there is a good desire and then there is a bad desire. நல்ல வாஞ்சை என்று ஒன்று இருக்கிறது, கெட்ட வாஞ்சை என்று ஒன்று இருக்கிறது என்பதை காட்டும்படிக்காக இதை சொல்லுகிறேன். You know, one person a few years ago in Vishrantha Nilayam met me and said like this. ஒரு மனிதன் अनेक ஆண்டுகளுக்கு முன்னாடி விஸ்ராந்தி நிலையம்ல இந்த மாதிரி என்னை சந்தித்து இப்படியாய் சொன்னார். He was in a live-in relationship. God delivered him and I had baptized him. ஒரு live-in relationshipல இருந்தாரு, தேவன் அவர்களை விடுவித்தார், நான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். And then one of the days while talking to me, he says, Pastor, because you're a pastor you don't understand. I have strong desires. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாது, எனக்கு ரொம்ப அந்த மாதிரி
ஸ்ட்ராங் ஒரு 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 ரொம்ப பலமான ஒரு இச்சைகள் எழும்புகிறது. I have strong cravings, urges. அந்த மாதிரி ரொம்ப அதிகமான இச்சைகள் எனக்கு எழும்புகிறது. And he tells me, you will not understand. அவர் பார்த்து சொன்னாரு, நீங்க உங்களுக்கு அது புரியாது. I said, no, any human being understands this. நான் சொன்னேன், இல்ல எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் இதை புரிந்து கொள்வான். It does not matter if it's a pastor or somebody else or so on and so forth. As long as there is a body, any person can understand this. அது போதகனாய் இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் பொருட்டல்ல, ஒரு சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த மனிதன் புரிந்து கொள்ள முடியும். Mostly 99% it's like that. அநேகமாய் 99% அப்படிதான் இருக்கும். It's a very natural thing. ரொம்ப இயற்கையான ஒரு காரியம் அது. But more than me understanding, I told him God understands this. ஆனால் நான் புரிந்து கொள்வதற்குனா மேலே நான் அவரை பார்த்து சொன்னேன், தேவன் அதை புரிந்து கொள்கிறார். Jesus is the one who formed your physical organs. இயேசுதான் உன்னுடைய சரீர அவயவங்களை படைத்தவர். And he also in his body lived a pure life for 33 and a half years. அவரும் கூட அவருடைய சரீரத்திலே 33 ஆண்டுகளுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். He was also a teenager. He went through puberty. அவரும் கூட ஒரு டீனேஜராய் அந்த வயதை கடந்து வந்தார். There were times where his voice changed and he grew. ஒரு நேரம் வந்தது, அவருடைய குரல் மாறினது, வளர்ந்தார். Through it all he lived a holy life. அது எல்லாமே இருந்த போதிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். Now one of the biggest attacks against Jesus is trying to trying to say he was not holy. இயேசுவுக்கு விரோதமாய் வருகிற ஒரு பெரிய ஒரு தாக்குதல் என்னன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கல என்று சொல்கிறதுதான். And most of these things come from people who twist history. இந்த காரியங்கள் அநேகமாய் சரித்திரத்தை மாற்றுகிற ஜனங்களிடத்திலிருந்து வருகிறது. They say some of these people who don't know history say Mary Magdalene and Jesus had some kind of a physical relationship. இந்த சரித்திரத்தை அறியாதவர்கள் சொல்ற காரியம் என்னன்னா, இயேசுவும் மக்தலேனா மரியாளுக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்தது. I get very angry when I hear such statements. It is wrong. அந்த மாதிரி கேட்கும் பொழுது எனக்கு அதிகமாய் கோபம் வருகிறது. அது தவறான ஒரு காரியம். It is wrong historically. அது சரித்திர பூர்வமாய் தவறானது. And obviously biblically. வேதத்தின் அடிப்படையிலும் தவறானது. Mary Magdalene was elder than the mother of Jesus. மேரி மேக்தலேன் இயேசுவினுடைய தாயை பார்க்கிலும் அவர் முதிர்ந்தவராய் இருந்தார். So the devil tries to do all of this so that we would not have that inspiration to keep our body holy. பிசாசானவன் இதெல்லாம் செய்ய முயற்சிக்கிறதுக்கு காரணம் எங்க சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற அந்த வாஞ்சை எங்களுக்கு இருக்க கூடாது. So the point is this: adultery can happen in the body. காரியம் என்னன்னா, விபச்சாரம் சரீரத்துல நடக்க கூடும். But God designed your body to have that intimacy in your marriage and with God. ஆனால் தேவன் உங்களை எப்படியாய் வடிவமைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய திருமணத்திலும் தேவனோடு கூட இருக்கிற உறவிலும் அந்த ஒரு நெருக்கம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். Secondly, the soul. இரண்டாவதாக ஆத்துமா. I said adultery can happen in all the three areas. நான் சொன்ன விபச்சாரம் என்பது இந்த எல்லா மூன்று பாகங்களிலே அது நடக்க முடியும். Adultery can happen in the soul. விபச்சாரம் ஆத்துமாவிலே நடக்கும். Proverbs chapter 6 and verse 32. நீதிமொழிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனம். We'll hear it in both the language. Proverbs 6 and verse 32. நீதிமொழிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனம். Whoever commits adultery with a woman lacks understanding, and he who does so destroys his own soul. தமிழ்ல கேட்போம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். He destroys his own soul. அவனுடைய சொந்த ஆத்துமாவை அவன் கெடுத்து போடுகிறான். Notice the word soul there. ஆத்துமா என்கிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. Notice the word destruction there. அங்கே அழிவு என்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். This is not talking about the body, this is talking about a soul being destroyed. இது சரீரத்தை குறித்து அல்ல, அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை குறித்து சொல்லப்படுகிறது. Now obviously in the Greek, if you want to look into a root word, in the New Testament, if you want to look to a root word, you look at Greek, and in the Old Testament you want to look to a root word, you look at the Hebrew language. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தையின் மூல வார்த்தையை நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்க வேண்டும் என்றால் எபிரேய மொழியிலே பார்ப்போம். And in the Hebrew, the word destroy, this is the meaning of it. எபிரேய மொழியில அந்த அழிவு என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் இதுதான்.
corrupt your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது கெடுக்கிறது, ruin your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது அழிக்கிறது, spoils your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது கெடுத்து போடுகிறது, injures your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது காயப்படுத்துகிறது, wastes your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது நஷ்டப்படுத்துகிறது, batters, hits, beats up, batters your soul, உங்களுடைய ஆத்துமாவை அது அடிக்கிறது, and lastly it rots your soul. கடைசியாய் உங்களுடைய ஆத்துமாவை அது அழுக வைக்கிறது, It rots your soul. அது உங்களுடைய ஆத்துமாவை அழுகி போக பண்ணுகிறது. Now, if you made a mistake in this area, God is able to restore it. இந்த ஒரு பகுதியிலே நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் மீண்டுமாய் உங்களை கட்டி எழுப்ப முடியும். But you must understand the level of damage it causes. ஆனா அது எத்தனை அழிவை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். It's the damage not only is limited to your body, it directly affects your soul. அந்த ஒரு பாதிப்பு உங்களுடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல உங்களுடைய ஆத்துமாவையும் அது பாதிக்கிறது. Now the soul is made of your mind, your will and your emotions. ஆத்துமாவு என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சித்தம், உங்களுடைய உணர்வுகள். With your mind you make decisions, உங்களுடைய மனதினாலே you think. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. Your will, your mind, your will and emotions. உங்களுடைய மனம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய உணர்வுகள். With the will you make decisions. உங்களுடைய சித்தத்தை கொண்டு நீங்க தீர்மானங்களை எடுக்கிறீர்கள். With your emotions you feel. உங்களுடைய உணர்வுகளால நீங்க உணர்றீங்க. Now I've made this statement in a shallow way before. இதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன், ஆழமா சொல்லல. That my labor is for the souls of people. என்னுடைய உழைப்பெல்லாம் ஜனங்களுடைய ஆத்துமாவுக்காக. It does not mean that I don't care for your body or your spirit. அதற்கு அர்த்தம் உங்களுடைய சரீரத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் எனக்கு கவலை இல்லை என்பதல்ல. But the central focus whenever I preach, the labor of God's word is for your soul. ஆனா என்னுடைய பிரதானமான ஒரு கவனம் நான் பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய கடின உழைப்பெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவை குறித்ததா இருக்கிறது. Because we understand that our spirit is already saved, our body will be saved one day, but our soul is being saved. காரணம் நாங்க எங்களுடைய ஆவியோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சரீரமோ ஒரு நாளிலே அது ரட்சிக்கப்படும், எங்களுடைய ஆத்மாவோ ரட்சிக்கப்படுகிற அந்த processல இருக்குன்னு நாங்க அறிந்திருக்கிறோம். The Bible says not that our salvation is not secure in Jesus. எங்களுடைய ரட்சிப்பு இயேசுவுக்குள்ளாக பாதுகாப்பா இல்லை என்று அர்த்தம் இல்லை. But I'm sure you understand with several scriptures that the soul is being transformed. ஆனா अनेक வசனங்களினாலே எங்களுடைய ஆத்மாவானது அது மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து So கொள்கிறோம். in simple terms, every week I'm trying to help you make the right choice. எளிமையான வார்த்தையில ஒவ்வொரு வாரமும் சரியான தீர்மானங்களை எடுக்கும்படிக்காய் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். To help you think the right way. சரியான முறையில் நீங்க யோசிக்கும்படிக்காய் உங்களுக்கு உதவி செய்கிறேன். You see, half the people make their decisions based on what they think. பாதி ஜனங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை கொண்டு தான் தீர்மானங்களை எடுக்கிறார்கள். They're thinkers. அவர்கள் யோசிக்கிறவர்கள். Then there are other half who make decisions based on how they feel. இன்னும் பாதி ஜனங்க அவங்க எப்படி உணர்றாங்களோ அதை கொண்டு அவர்கள் தீர்மானங்களை எடுக்கிறார்கள். Both is not wrong. இது ரெண்டுமே தவறல்ல. But the point is, if the soul is not worked on, then in the thinking and in the emotions, if things go wrong, then the decisions will go wrong. காரியம் என்னன்னா ஆத்மாவின் மேல நாங்கள் கிரியை செய்யலனா எங்களுடைய சிந்தனை உணர்வுகள் சரியா இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தீர்மானங்கள் தவறாய் போய்விடும். Because adultery can happen with someone else in your mind and in your emotions. காரணம் விபச்சாரம் இன்னொரு மனிதனோடு கூட உங்களுடைய சிந்தனையிலே உங்களுடைய உணர்ச்சிகளிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. Any thought or feeling towards somebody outside marriage, then God calls it adultery. திருமணத்திற்கு வெளியே ஒருவர் மேல உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் என்று சொன்னால், சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதை விபச்சாரம் என்று சொல்லுகிறார். This not only applies to married people, it also applies to those who are not yet married. This adultery can happen. இது திருமணம் நடந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கும் கூட இந்த ஒரு விபச்சாரம் நடக்கும். Songs of Solomon chapter 3 and verse 5. உன்னத பாட்டின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். Do not stir up or awaken love until it pleases.
ஏற்ற நேரம் வரைக்கும். ஏற்ற நேரம் வருகிற வரைக்கும் அன்பை நீங்கள் தூண்டி எழுப்ப கூடாது. It's talking about until it pleases, it's talking about until it pleases God and until it's the right time. தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு நேரம் வரைக்கும் சரியான ஏற்ற காலம் வரைக்கும் அதை நீங்கள் தட்டி எழுப்ப கூடாது. You get into a physical relationship and you get into love at the right time and at the time and in a way that pleases God. ஏற்ற வேளையிலே தேவனை பிரியப்படுகிற நேரத்துல தான் அந்த ஒரு திருமணத்தின் உறவுக்குள்ளாக சரீரத்தின் உறவுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். You know, again, this is just like murder. Last week we spoke about murder and we spoke about how one thing leads to another and that to another and that to another and ultimately it ends up in murder. நாங்க போன வாரம் பார்த்தது போல கொலை எப்படி நடக்கும், ஒரு காரியம் இன்னொரு காரியத்திற்குள்ளாக நடத்தி ஒவ்வொரு படியை தாண்டி நாங்கள் கடைசியில போய் கொலை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். It is the same with adultery. விபச்சாரத்திலும் கூட அப்படிதான் நடக்கிறது. Sometimes it starts in the mind, sometimes in the heart, it starts in your emotions or in your mind. சில நேரத்துல உங்களுடைய மனதிலே அது ஆரம்பிக்கிறது, சில நேரத்துல இருதயத்தில் உங்களுடைய உணர்வுகளிலே அது ஆரம்பிக்கிறது. At the end it leads to the body. முடிவிலே அது சரீரத்திலே போய் முடிகிறது. And so again, to look at the root words are important. மீண்டும் இங்கே அந்த மூல பாஷையின் வார்த்தைகளை பார்ப்பது மிக முக்கியம். The word fantastic comes from the word fantasy. You can use this. Fantastic என்கிற அந்த வார்த்தை fantasy என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. And the root word for fantastic and fantasy is this. Fantastic மற்றும் fantasyக்கான அந்த மூல பாஷையின் வார்த்தை இதுதான். Unrestrained imagination. எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத கற்பனைகள். Unrestrained imagination. கட்டுப்பாடு இல்லாத கற்பனைகள். So my concern is that part in the mind and the heart. Unrestrained imagination, that's where the concern is. என்னுடைய கவலை எல்லாம் அந்த கட்டுப்பாடு இல்லாத கற்பனை மனதிலே தோன்றுகிற அந்த காரியத்தின் மேல தான் என்னுடைய கவலை. Because God designed you and formed your spirit, your soul and your body in such a way that you can have such intimacy, such closeness with one person that you say this is fantastic, this is like a fantasy, this is so beautiful. God created you for that. தேவன் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படியாய் வடிவமைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனோடு கூட ஒரு மனுஷியோடு கூட இது தேவன் கொடுத்தது, இங்கே தான் என்னுடைய கட்டுப்பாடு இல்லாத கற்பனைகள் இருக்கும் என்று சொல்லுகிற இடமா இருக்க வேண்டும். You know, that you reach that level of closeness. அந்த ஒரு நெருக்கத்தின் ஒரு கட்டத்தை நீங்கள் அடைய வேண்டும். Where you say this is so beautiful. இது இத்தனை அழகானது என்று நீங்க சொல்ற மாதிரி அது இருக்க வேண்டும். But when that same imagination gets into the unrestrained mode, then it brings in chaos. ஆனா அந்த ஒரு கற்பனையானது எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத அந்த ஒரு நிலைமைக்கு போகும்போது அது குழப்பமாய் மாறுகிறது. Meaning affairs start in the soul before it gets into the body. அதற்கு அர்த்தம் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுகள் வந்து சரீரத்தில் முடிகிறதற்கு முன்பதாய் அது முதல்ல மனதில் ஆரம்பிக்கிறது, ஆத்துமாவில் ஆரம்பிக்கிறது. Matthew chapter 5 verse 27 and 28. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். Jesus unlocks something so important here. இயேசு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். Matthew 5:27 and 28. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். You have said to those of old, பூர்வ காலத்தாருக்கு, you have heard that it was said to those of old, பூர்வ காலத்தாருக்கு இப்படியாய் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், that you shall not commit adultery. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. But I say to you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், whoever looks at a woman to lust for her has already committed adultery with her in his heart. யாரெல்லாம் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட அவன் பார்க்கிறானோ ஏற்கனவே அவனுடைய இருதயத்திலே அவன் விபச்சாரம் செய்திருக்கிறான். Notice those words there. அங்க இருக்கிற அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். And he says it happens in the heart. அது இருதயத்திலே நடக்கிறது. Now your heart is the only portion of your life where it's a part of your soul also and it's a part of your spirit also. உங்களுடைய இருதயம் மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி, அது ஆத்மாவுக்கும் சேரும் ஆவிக்கும் சேரும். You know, it's 50% in the soul, it's 50% in the spirit. 50% ஆவியில இருக்கு, 50% அது ஆத்மாவில இருக்கு. Now we'll not get into the technical details of it. அந்த தகவல்களை ரொம்ப ஆழமா நாங்க பார்க்க போறது இல்ல. But the point is this, you are not doing something in your body until you've already done it in the heart. ஆனா காரியம் என்னன்னா உங்களுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அது சரீரத்திலே நீங்க செய்ய போகிறது இல்ல. So last week we spoke about how certain things precedes another thing. First that comes and gives birth to the next. கடந்த வாரம் நாங்க பார்த்திருந்தோம், சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் நடக்கணும்,
அது ஆன பிறகுதான் இந்த பக்கம் நாங்க வரோம். What precedes adultery? விபச்சாரத்திற்கு முன்பதாய் வருகிற காரியம் என்ன? What comes before adultery? What gives birth to adultery? விபச்சாரத்தை பிறப்பிக்கிற காரியம், அதற்கு முன்பதாய் தோன்றுகிற காரியம் என்ன? Jesus tells that when you lust after the woman, lust gives birth to adultery. இயேசு அதை சொல்கிறார், இச்சையோடு கூட ஸ்திரியை பார்க்கும் பொழுது இச்சையானது அது விபச்சாரத்தை கொண்டு வருகிறது. What gives birth to lust? இச்சையை பிறப்பிக்கிற காரியம் என்ன? Jesus tells that also. When you look at a woman lustfully, looking gives birth to lust. இயேசு மீண்டுமாய் சொல்கிறார், நீங்க ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும் பொழுது அந்த பார்வை பார்க்கிறது தான் அந்த இச்சை தோன்றுகிறது. That is why it's so important to train our eyes not to look. ஆகையால் பார்க்காம இருக்கும்படிக்காக எங்கள் கண்களை நாங்கள் பயிற்சிக்க வேண்டும். The Bible says Potiphar's wife looked at Joseph and cast off a longing look at him. வேதம் சொல்லுகிறது, போத்திபாருடைய மனைவியோ யோசேப்பை பார்த்தால் ரொம்ப ஏக்கத்தோடு கூட அவள் பார்க்க ஆரம்பித்தாள். She cast a longing eyes. ஒரு ஏக்கமுள்ள ஒரு பார்வை அவன் மேல இருந்தது. About David, the Bible says, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, he was on his palace balcony, looked at Bathsheba, and that birthed lust, and that resulted in adultery. அவருடைய அரண்மனையின் மாடியில இருந்த பொழுது அவர் பெத்ஷெபாவை பார்க்கிறார், இச்சை கொள்கிறார், போய் விபச்சாரம் செய்கிறார். Job chapter 31 and verse 1. யோபின் புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். Job says, I have personally made a covenant with my eyes. யோபு சொல்றாரு, என்னுடைய கண்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். I have made it. நான் அதை செய்திருக்கிறேன். This has nothing to do with God. இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. I have made a covenant with my eyes. நான் என் கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் செய்திருக்கிறேன். Why then will I look upon a young woman? ஏன் ஒரு வாலிப ஸ்திரியை நான் பார்க்க வேண்டும்? Thirdly, மூன்றாவதாக, adultery can happen in your spirit. விபச்சாரம் உங்களுடைய ஆவியில நடக்க முடியும். Now, many of us are familiar with adultery happening in the body and in the soul, but not many are aware that it happens in the spirit. எங்களில் अनेகர் விபச்சாரம் சரீரத்தில் நடக்கிறதை குறித்தும் ஆத்மாவிலே நடக்கிறதை குறித்தும் அறிந்திருக்கிறோம், ஆனால் ஆவியிலே நடக்கிறதை குறித்து அறியாமல் இருக்கிறோம். Sometimes you know it but you don't realize it. சில நேரங்களிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் உணருகிறதில்லை. You go through it but you don't take notice of it. அது கூட நீங்கள் கடந்து வந்தாலும் அதை நீங்கள் கவனித்து பார்க்கிறதில்லை. Genesis chapter 2 and verse 24. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். The Bible says, therefore shall a man leave his father and mother and be joined to his wife. வேதம் சொல்கிறது, ஆகையால் ஒரு ஆணானவன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு அவனுடைய மனைவியோடு கூட அவன் இணைந்து கொள்வான். And they shall and the both shall become one flesh. அவர்கள் இருவரும் ஒரு மாம்சமாய் மாறுவார்கள். Now again there one flesh is talking about the body. அங்கே மீண்டுமாய் ஒரு மாம்சம் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்தை குறிப்பிடுகிறது. Because God created the male and the female to fit well with each other. காரணம் தேவன் ஆணையும் பெண்ணையும் சரியாய் ஏற்ற விதத்தில் இணையும்படிக்காய் அவர் படைத்தார். But notice the word joined. ஆனால் அங்கே இணைந்தார்கள், இணைந்திருப்பான் என்ற அந்த வார்த்தையை பாருங்க. The KJV uses the word cleave. KJV cleave என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. That's why even those days ministers, when they get people married, they say, do you choose to cleave to her till death do you part? ஆகையால் தான் அந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் திருமணத்தை நடத்தும் பொழுது, இவளோடு கூட உன்னுடைய மரணம் பிரிக்கிற வரைக்கும் அப்படியே இணைந்திருக்க நீ விரும்புகிறாயா என்று கேட்பாங்க. And so now we use the word join because it's easier to understand. இந்த நாட்களிலே joined என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, புரிந்து கொள்ள அது சுலபமா இருக்கும். Now this verse is repeated 4 times in the New Testament. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே 4 தடவை மீண்டுமாய் அது சொல்லப்படுகிறது. Jesus said it, Paul said it. இயேசு அதை சொன்னார், பவுல் அதை சொல்லுகிறார். Out of the 4 times, 3 times it's talking about marriage. 4 தடவை அது சொல்லப்படுகிற இடங்களிலே 3 தடவை வந்துட்டு திருமணத்தை அது குறிப்பிடுகிறது. And one particular time it's talking about being joined to a harlot. ஒரு இடத்திலே ஒரு வேசியோடு கூட இணைந்து இருக்கிறதை குறித்து அது சொல்லப்படுகிறது. 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் verse 15, 16 and then 17. 15, 16 மற்றும் 17வது வசனங்கள். The Bible says, do you not know that your bodies are members of Christ? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரத்தின் அவயங்கள் கிறிஸ்துவுடையது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? Shall I then take the members of Christ and make them the members of harlot? கிறிஸ்துவின் அவயங்களை எடுத்து ஒரு வேசியின் அவயங்களாய் நான் மாற்ற முடியுமா? Certainly not. நிச்சயமா இல்ல. Do you not know that he who is joined
to a harlot is one body with her. ஒரு வேசியோடு கூட இணைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே சரீரமாய் மாறி இருக்கிறான் என்று அறியாமல் இருக்கிறீர்களோ? For it says the two shall become one flesh. இருவரும் ஒரு மாம்சமாய் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now again here it's talking about the body first. மீண்டுமாய் முதலாவது சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. And it's saying even if a person is married, he can join himself to a harlot and the two shall become one. வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் திருமணம் ஆகி இருந்தாலும் கூட ஒரு வேசியோடு கூட இணையும் பொழுது ஒரே சரீரமாய் அவர்கள் மாறுகிறார்கள். But the problem is this. ஆனா பிரச்சனை இதுதான். Every time the two become one, he also has to leave, because without leaving there is no joining. எப்பெல்லாம் இருவர் ஒருவராய் மாறணுமோ அவன் விட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம் விட்டு வராமல் அங்கே இணைய முடியாது. Physically in his body he leaves one, cleaves to the other, and the two become one. சரீரத்திலே ஒருவரை விட்டு அங்கே போய் இன்னொருவரோடு கூட அவன் இணைந்து இசைந்து கொள்கிறான். Only then they become one. அப்பொழுதுதான் அவர்கள் இணைகிறார்கள், ஒருவராய் மாறுகிறார்கள். Physically he has left. சரீரத்தில் அவன் விட்டு இருக்கிறான். Physically he is joined. சரீரத்தில் அவன் இணைந்திருக்கிறான். The result is oneness. அதனுடைய விளைவு அங்கே ஒருமனம் இருக்கிறது. The same thing happens in the spirit. சரீர ஆவியிலும் கூட அதே மாதிரி தான் நடக்கிறது. You see, that is why many times parents very easily find out if their children have started having sex somewhere. ஆகையால் தான் சுலபமாய் பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது பாலுறவு கொண்டிருக்கிறாங்களா இல்லையான்ட்டு சுலபமாய் கண்டுபிடிப்பார்கள். Because they say, we know that there has been a leaving. We felt that leaving. அந்த விட்டு போகிறதை நாங்க உணர்ந்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். That togetherness, that intimacy is not there anymore. அதுக்கு மேல அந்த ஒரு நெருக்கம், அந்த இணைப்பு இருக்கிறது இல்ல. That intimacy is supposed to happen after marriage. அந்த ஒரு நெருக்கமானது திருமணத்துக்கு பிறகுதான் நடக்க வேண்டும். Leaving the father and mother and cleaving to the wife. தகப்பனையும் தாயையும் விட்டு போய் மனைவியோடு கூட இணைந்து கொள்கிறது. Once one lady said like this. ஒரு தடவை ஒரு ஸ்திரீ இப்படியே பார்த்து சொன்னாங்க, oh, this boy, he listens to his wife and he does everything. இந்த பையன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு எல்லாமே செய்றான். The mother is telling that. தாய் பார்த்து அதை சொல்றாங்க. I said, see, the problem is if he doesn't listen to his wife and do things, that's when the problem is. நான் சொன்ன பிரச்சனை மனைவி பேச்சை கேட்டு செய்யலனா தான் பிரச்சனை, அங்க தான் பிரச்சனை. As long as he is listening to his wife, then that leaving and cleaving has happened. They're living a good married life. மனைவி பேச்சை கேக்குறான்னு சொன்னா அந்த விட்டு போய் அங்க இணைகிற காரியம் எல்லாம் சரியா நடந்திருக்கு, சரியான ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. The day a man has left his parents, has left his wife, leads him to ruin. எப்போ ஒரு மனிதன் பெற்றோர்களையும் விட்டு மனைவியும் விட்டிருக்கிறானோ அவன் அழிவுக்கு நேராய் போகிறான். And the point is, the reason they know that there has been a leaving is not because it's not because of something in the soul, something in the spirit. There is that oneness that they don't feel anymore. அந்த விட்டு போகிற காரியம் நடந்திருக்கிறது என்று அறிந்து கொள்கிறதற்கு காரணம் ஏதோ ஆத்மாவிலே உணர்கிறது இல்ல, ஆவியிலே அதை உணர்கிறார்கள். அந்த பிரிவை அவர்கள் உணர்கிறார்கள். Only once I've heard the offended party, the innocent party, the wife tell this to me. ஒரு தடவை ஒரு மனைவி பாதிக்கப்பட்ட அந்த மனைவி இப்படியே சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டேன். Only once I've heard this. ஒரு தடவை மாத்திரம் தான் நான் அதை கேட்டிருக்கிறேன். But then those words are very strong in my mind. ஆனா என் மனதில அந்த வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. I can still remember the expression on her face when she said this. இன்னும் கூட அதை சொன்ன பொழுது அவங்க முகத்தில் இருந்த அந்த உணர்வுகளை என்னால பார்க்க முடிகிறது. It's not that the husband left physically. சரீர பிரகாரமாய் கணவன் விட்டு போனான் என்று அல்ல. He still comes to the house. அவன் இன்னமும் கூட வீட்டுக்கு வருகிறான். But she says that intimacy is not there. Something he has left. I just know he has left. ஆனா அவங்க பார்த்து சொன்னாங்க அந்த நெருக்கம் இல்ல, அவங்க விட்டு போறதை என்னால உணர முடிகிறது. Something has changed in the relationship drastically. அந்த உறவிலே ஏதோ ஒரு காரியம் பெரிய விதத்துல மாறி போய் இருக்கிறது. Because that is the law. காரணம் அதுதான் பிரமாணம். That if you have to leave before you cleave. நீங்க அங்க போய் இணைகிறதற்கு முன்பதாக இங்க விட்டுதான் ஆக வேண்டும். And this happens in the body, in the soul and in the spirit. இது சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் இது நடக்கிறது. We read verse 15 and 16. Now we'll read 17. 15 16வது வசனங்களை பார்த்தோம். இப்போ 17வது வசனத்தை வாசிக்கலாம். But he who is joined, again you see the word joined. ஆனால் எவன் இணைந்திருக்கிறானோ,
the word joined is important. அந்த இணைந்திருக்கிறான் என்கிற அந்த வார்த்தை முக்கியம். But he who is joined to the Lord is one spirit with him. ஆனால் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். You remember when we in the opening we read glorify God in your body, in your spirit. உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்துங்க என்று ஆரம்பத்திலே நாங்கள் வாசித்த வசனம் நீங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். Because even though God was talking about the body, he also says your spirit. தேவன் சரீரத்தை குறித்து பேசியிருந்தாலும் கூட உங்களுடைய ஆவி என்றும் கூட அவர் சொல்லுகிறார். And here again, even though he's talking about the physical body, suddenly he is now talking about the spirit. இங்கேயும் கூட மாம்சீகமான சரீரத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தாலும் சடுதியாய் ஆவியை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். Because when you join with someone, you're leaving someone. காரணம் ஒருவரோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஒருவரை நீங்கள் விட்டு வருகிறீர்கள். You can't take the members of the Lord and join them to the members of a harlot. கர்த்தருடைய அவயங்களை எடுத்து ஒரு வேசியுடைய அவயங்களோடு கூட அதை இணைக்க முடியாது. Look, the point is very simple. If you think everything is fine between you and God and you're living a very close, intimate, passionate relationship with God, you and God are very close and you're still committing adultery, you are not close with God. காரியம் என்னன்னா நீங்க தேவனோடு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னமும் விபச்சாரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்லை என்பதுதான் உண்மை. Because the body very much has a direct effect on the spirit. காரணம் சரீரமானது ஆவியை நேரடியாய் தாக்குகிற ஒரு காரியமா இருக்கிறது. Not that you lose salvation. நீங்க ரட்சிப்பை இழக்கிறது இல்ல. Thank God salvation is by grace. ரட்சிப்பு கிருபையினால் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise God, it's not on our shoulders, it's on his shoulders. அது எங்க தோளின் மேல இல்ல, அது கர்த்தருடைய தோளின் மேல இருக்கிறது. ஆகையால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But you lose intimacy, closeness with God. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். And so if there has been a leaving in the spirit, that also means there has been a joining in the spirit. ஆவியிலே ஒரு காரியத்தை நீங்கள் விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவியானது எங்கேயோ இணைந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். If the spirit is separate from the light, that means it is joined to some darkness. ஆவியை ஒளியை விட்டு ஆவியானது பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ இருளோடு கூட அது இசைந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். And these demonic spirits never come as one, they always work in packs. இந்த பிசாசின் ஆவிகள் தனித்தனியா வருகிறது இல்ல, அவர்கள் கூட்டமாய் தான் வருகிறார்கள். So if you have to do adultery, நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் you have to lie. நீங்க பொய் சொல்ல வேண்டும். There comes the spirit of lie. அங்கே பொய்யின் ஆவி வருகிறது. You have to deceive. நீங்க வஞ்சிக்க வேண்டும். You deceive the other person. இன்னொரு மனிதனை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். You have to manipulate and show things as if it is the reality while it's not the reality. நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி நாடகம் எல்லாம் ஆடி ஒரு பொய்யை உண்மையை போல நீங்கள் காட்ட வேண்டும். You have to be arrogant and prideful. நீங்க அகந்தையோடு கூட பெருமையோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். And you have to be selfish in order to continue that. நீங்க அதை தொடர்ந்து செய்யும்படிக்காய் ரொம்ப சுயநலமான ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். As long as now all of these things come together when the spirit leaves God and is joined to demonic spirits. ஆவியானது தேவனை விட்டு அசுத்த ஆவிகளோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது இந்த எல்லா காரியங்களும் சேர்ந்து வருகிறது. Have you ever looked at somebody and thought to yourself, how did such a humble person become so arrogant and so proud, and how did such a prayerful person become such a liar and such a cheater? Because in the spirit there has been a disconnection and a connection in the wrong place. நீங்க எப்பயாவது யாரையாவது பார்த்து எப்படி இத்தனை தாழ்மை உள்ள மனிதன் இத்தனை அகந்தையோடு கூட பெருமையை உள்ள மனிதனாய் மாறினான், இத்தனை ஜெபிக்கிற மனிதன் எப்படி பொய் சொல்லுகிறான்? காரணம் ஆவியை ஒளியை விட்டு இருளுக்குள்ளாக வந்திருக்கிறது. Now the good news is God can deliver a person from things like that. நல்ல செய்தி என்னன்னா அந்த மாதிரி காரியங்களிலிருந்து தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். But have you ever thought, why does all the commandments, most of the commandments start with thou shalt not, thou shalt not? Why is God saying don't do this? ஆனா अनेक கட்டளைகள் நீ இப்படியாய் செய்ய கூடாது என்று தேவன் ஏன் அந்த விதமாய் சொல்லி ஆரம்பிக்கிறார் என்று யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? The only reason God tells this is so that you can live a happy, fulfilled life. தேவன் அதை சொல்லுகிறதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு நிறைவான சந்தோஷமான ஜீவியத்தை நீங்கள் வாழ வேண்டும். I think I have to explain why premarital sex and adultery is wrong.
திருமணத்திற்கு முன்பே பாலுறவு கொள்கிறதும் விபச்சாரமும் தவறு என்று நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டும். Not just that it's wrong, why is it harmful? அது தவறு மாத்திரமல்ல, அது ஒரு 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 சேதப்படுத்துகிற காரியமா இருக்கு. How in the world does that harm a person? அது எப்படி ஒரு மனிதனை சேதப்படுத்துகிறது? Now let me tell right off the hook, if you really repent, then God restores. நீங்க மனம் திரும்புவீங்கன்னு சொன்னா தேவன் மீண்டுமாய் உங்களை கட்டி எழுப்புகிறார். But it's not that usual restoration, it's a very long process. அது பொதுவாய் நடக்கிறது போல நடக்காது, அது கொஞ்சம் லாங் process அது இருக்கும். Because the damage is in so many levels. காரணம் அநேக கட்டங்களிலே அந்த சேதமானது உண்டாய் இருக்கிறது. It's not like one bullet and you take out the bullet and patch and stitch and all that. ஒரே புல்லட் போய் அந்த புல்லட் எடுத்து நீங்க அங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு எலும்புகிறது போல இல்ல. It's like every bone is broken to several pieces. ஒவ்வொரு எலும்பும் அநேக துண்டுகளாய் உடைந்திருக்கிறதற்கு அது ஒப்பாய் இருக்கிறது. And so the restoration process is a very long painful process. நீங்க சுகமாய் மீண்டுமாய் எலும்புகிறது என்பது ரொம்ப லாங் ஆன ஒரு வலி நிறைந்த ஒரு process. People in the family is hurt, you are hurt, they are hurt, it's just devastation everywhere. குடும்பத்துல ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, எல்லா இடத்திலும் அதனுடைய ஒரு தாக்கத்தை அழிவை நீங்கள் பார்க்க முடியும். And so because the effect of it is so bad, I feel there is a responsibility to explain why is it so harmful. அதனுடைய தாக்கம் அத்தனை கொடியதா இருக்கிறபடினால் அது ஏன் அத்தனை சேதமுள்ளதா இருக்கிறது என்பதை சொல்வது ரொம்ப முக்கியம். Because the common attitude is this. காரணம் பொதுவான ஒரு மனப்பான்மை இதுதான். Parents agreed and we are engaged. பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, நாங்க எங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிருக்கு. And anyway we are going to get married. எப்படியோ திருமணம் ஆக போறது. And we truly love each other. உண்மையாய் ஒருவருக்கொருவரை நாங்க நேசிக்கிறோம். And so what's wrong if we physically get together? சரீரத்துல நாங்க இணைந்தா அதுல தவறு என்ன? What difference does a piece of paper, marriage certificate, what difference does it make? ஒரு மேரேஜ் சர்டிபிகேட் அது என்ன வித்தியாசத்தை கொண்டு வர முடியும்? Now the answer is that piece of paper makes no difference. பதில் என்னன்னா அந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எந்த ஒரு வித்தியாசத்தையும் கொண்டு வராது. But there are two other important things. ஆனால் இரண்டு வேற முக்கியமான காரியங்கள் உண்டு. What makes the difference is the blessing of the Lord. வித்தியாசத்தை கொண்டு வருகிற காரியம் என்னன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். As long as God is not center, is not honored, then that itself is going to create other problems. தேவன் அங்கே மையமா இல்ல, தேவன் அதை கனப்படுத்தலன்னு சொன்னா அதுவே अनेक பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். And secondly, இரண்டாவதாக it births an appetite, a hunger and a habit that will ruin a married life. ஒரு திருமண வாழ்க்கையை கெடுத்து போடுகிற ஒரு பசியை, ஒரு வாஞ்சையை அது தூண்டி எழுப்புகிறது. You see, no person who is trying to get together before marriage or outside the marriage, திருமணத்திற்கு முன்பது அல்லது திருமணத்திற்கு வெளியே இணையும்படிக்காய் வாஞ்சிக்கிற எந்த மனிதனாய் இருந்தாலும், no person says, hey, I'm going to go and do this act now, so mom and dad please bless me. They don't go like that. எந்த யாருமே போய் அப்பாவா அம்மாவா இந்த மாதிரி நான் போய் பண்ண போறேன் ஆசீர்வதிங்கன்ட்டு போய் தொட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பெறுறது இல்ல. No wife will bless and send. எந்த ஒரு மனைவியும் ஆசீர்வதித்து அனுப்பாது. But you sneak around without anybody's knowledge, you hide and you sneak. ஆனா யாருமே கவனிக்காத படிக்கு ஒளிந்து மறைவாய் நீங்கள் போக முயற்சிக்கிறீர்கள். And that develops a habit, an attitude and a hunger inside. அது உங்களுக்குள்ளாக ஒரு விதமான மனப்பான்மையை, ஒரு பசியை உங்களுக்குள்ளாக அது தூண்டுகிறது. Because the habit tells you, அந்த பழக்கம் உங்களுக்கு சொல்லுது, that stolen bread is pleasant. திருடின அப்பம் அது ருசி உள்ளது. Stolen waters is sweet. திருடின தண்ணீரோ அது இனிமையானது. It brings a taste into your mouth. அது உங்களுடைய நாவிலே ஒரு விதமான ருசியை தருகிறது. It brings a taste into your habit. உங்களுடைய பழக்கத்திற்கு ஒரு ருசியை அது கொடுக்கிறது. It gives birth to something very dark in your life. உங்க வாழ்க்கையில ரொம்ப இருளான ஒரு காரியத்தை அது பிறப்பிக்கிறது. And so now you're usually used to get satisfied doing all these sneaking around and lying, and that's where the thrill and the satisfaction is. பொதுவாக நீங்க இந்த மாதிரி எல்லாம் மறைவாய் திருட்டுத்தனமா போய் இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுல தான் உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். And now all of a sudden you're married and you no more have to hide and go. இப்ப சடதியா திருமணம் ஆயிருக்கு, நீங்க அந்த மாதிரி மறைவா போக வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. And you directly get into the act. நீங்க நேரடியாய் போய் அந்த காரியத்தை செய்றீங்க.
and it doesn't satisfy you. உங்களுக்கு அந்த திருப்தி அது கொடுக்கிறது இல்லை. Because you already have a pathological habit within you that has ruined your mind from being satisfied. காரணம் அந்த மாதிரி திருப்தி அடையாத படிக்கு ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. You see, that is why those who do a live-in relationship, ஆகையால் தான் இந்த திருமணத்துக்கு முன்னாடி இணைந்து வாழ்ற இந்த ஜனங்க live in relationship, they say we will not get married. அவங்க சொல்வாங்க நாங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். Because they know they are doing something wrong, and by chance if they get married they will no more have the same satisfaction, everything will get ruined. காரணம் அவங்க ஏதோ தவறு செய்றாங்கன்ட்டு அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை திருமணமானா அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது, எல்லாமே கெட்டு போகும். That is why doing it before marriage ruins your appetite. ஆகையால் தான் உங்க திருமணத்துக்கு முன்பதா அந்த காரியம் செய்கிறது உங்களுடைய ஒரு அந்த 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 பசியை அது கெடுத்து போடுகிறது. And this kind of a hunger results sometimes even after marriage. Even though you don't physically get connected to somebody, you're emotionally connected, and you're thinking you get connected, and there is a soul relationship. இந்த விதமான பசியானது திருமணத்திற்கு பிறகும் கூட சரீர பிரகாரமாய் நீங்க போகலனாலும் உணர்வின் பிரகாரமாய் பிறருக்கு ஈர்க்கப்படுறீங்க, இணைக்கப்படுறீங்க, உங்களுடைய ஆத்மா அங்க இணைந்து இருக்கிறது. And some tend to look at things that is not right to look in the phone. சில ஜனங்க போன்ல பார்க்க தவறான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். Because there is an appetite that is birthed inside. காரணம் உள்ளே அந்த விதமான அந்த ஒரு பசியானது பிறந்திருக்கிறது. And in the Bible we read about a woman who was married 6 times. 6 தடவை திருமணமான ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. And then she was living with a guy, she was not married. அதுக்கு பிறகு திருமணம் ஆகாத ஒரு ஆணோடு கூட அவள் வாழ்ந்து வந்திருந்தாள். She could have found the most best guy and got married and still not be satisfied. அவள் போய் ரொம்ப சிறந்த ஒரு ஆணை கண்டுபிடித்து திருமணம் நடந்திருந்தாலும் கூட இன்னமும் அந்த திருப்தி இல்லாமல் தான் வாழ்ந்திருப்பாள். Because there is a hunger and appetite that's come in. காரணம் உள்ளே ஒரு விதமான ஒரு பசியானது வந்திருக்கிறது. So even though there is no physical relationship, you like texting that person in the office and talking to that colleague, and there is that soulish relationship. அங்கே சரீர பிரகாரமான உறவு இல்லைன்னு சொன்னாலும் வேலை கூட வேலை பண்ற அவனோடு கூட மெசேஜ் பண்ண உங்களுக்கு ஆசை, நேரம் செலவழிக்க ஆசை, ஒரு ஆத்மாவின் உறவு அங்கே உண்டாயிருக்கிறது. And professionalism is also spoiled there. அங்கே உங்களுடைய வேலையும் கூட கெட்டு போகிறது. But the point is this: காரியம் இதுதான். if you've done it, then you confess and repent. நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Now I've heard such confession a few times, சில நேரங்களிலே அந்த விதமான ஒரு அறிக்கைகளை நானும் கேட்டிருக்கிறேன். and I've never been discouraged when I hear that confession. அந்த அறிக்கையை நான் கேட்கும் பொழுது அது என்ன உடைக்கிறது இல்லை. In fact, I get excited because I know the person is now back on the right track. சொல்லப்போனா சந்தோஷப்படுகிறேன். காரணம் அந்த மனிதன் மீண்டுமாய் சரியான வழிக்கு வந்திருக்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Why confess and repent? ஏன் அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும்? Because such things can grow only in the dark. காரணம் அந்த விதமான காரியங்கள் இருளிலே மாத்திரம் தான் வளர முடியும். Bring it out to the light, it will run away. வெளியே ஒளிக்கு கொண்டு வாங்க, அது ஓடி போகும். And so we not only violate this commandment in the body, it can happen in the soul and the spirit too. இந்த கட்டளையை நாங்க எங்க சரீரத்திலே மீறுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவியிலே ஆத்மாவிலும் கூட அது நடக்கும். And intimacy with God and intimacy with the spouse is lost. தேவனோடு கூட இருக்கிற நெருக்கமும் எங்களுடைய திருமணத்தில் இருக்கிற நெருக்கமும் அதை இழந்து போகிறோம். But God has not created us for that. ஆனால் தேவனோ அதற்காக எங்களை படைக்கவில்லை. God wants to be very close to you. தேவன் உங்களோடு கூட நெருங்கி இருக்கும்படிக்காய் அவர் வாஞ்சிக்கிறார். And for your marriage, God wants you to wait, and then once you're married, have that close intimacy with that person. உங்களுடைய திருமணத்திற்காக நீங்க காத்திருக்கும்படிக்காய் தேவன் வாஞ்சிக்கிறார். திருமணத்திற்கு பிறகு அந்த மனிதனோடு கூட நெருங்கின ஒரு உறவு கொள்ளும்படிக்காய் அவர் வாஞ்சிக்கிறார். And those of you who are married, God is not looking, God didn't create you to have a shallow relationship. He wants you to have that deep intimate relationship with your spouse. யாருக்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கிறதோ ஆழமற்ற ஒரு உறவு அல்ல, ஆழமான ஒரு உறவு நீங்க கொள்ளும்படிக்காய் தேவன் வாஞ்சிக்கிறார். Last one scripture portion we'll read, and then we're going to pray. கடைசியாய் ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து பின்பதாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We'll turn to Proverbs chapter 9. நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம். Proverbs 9 verse 17 and 18. நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்கள். தமிழிலும் அதை வாசிக்க கேட்கலாம். Stolen waters are sweet, and bread eaten in secret is pleasant, but he knoweth not that the dead are there, and her guests are in the depths of hell. தமிழை கேட்போம். மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில்
புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் ஆஹா நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் நரக பாதாளங்களில் கிடக்கிறாள் என்றும் அவன் அறியான். All right, so what that basically means is this: அதனுடைய ஒரு அடிப்படை அர்த்தம் இதுதான். such things destroys you to such an extent where what is not right, that is sweet and that is pleasant to you, which ultimately destroys your soul in hell. இந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை அழிக்கும் என்று சொன்னா, எது தவறோ எது சரியில்லையோ அது உங்களுக்கு இன்பமா இருக்கும், முடிவிலே அது நரகத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறது. Which means your very taste is destroyed. அதற்கு அர்த்தம் உங்களுடைய ருசி அதுவே வந்துட்டு அழிந்து போயிருக்கு. Your very personality is destroyed. உங்களுடைய அந்த ஆழ்த்துவம் அது அழிந்து போயிருக்கிறது. If you're into these things, I just want you to know that is not who you are. இந்த காரியங்களுக்குள்ளாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா அது நீங்க இல்லை என்று சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். You may not be into it physically, நீங்க ஒருவேளை சரீர ரீதியிலே அதுல இல்லாமல் இருக்கலாம். but even if you're into it in a soul level, I want you to know that is not who you are. ஒரு ஆத்ம அளவிலே நீங்க அந்த விதமா இருந்தாலும் கூட அது நீங்க இல்லை என்று சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். And until you repent and change your ways, it's going to slowly destroy the very taste of your tongue. நீங்க மனம் திரும்பி உங்களுடைய வழிகளை மாற்றுகிற வரைக்கும் உங்களுடைய நாவின் ருசியை அது மாற்றி போட்டுவிடும். I heard about a particular sickness, I don't remember its name. ஒரு குறிப்பிட்ட வியாதியை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அதனுடைய பேர் எனக்கு நினைவில்லை. And what that does is it destroys the tongue. அது செய்கிற ஒரு காரியம் என்னன்னா உங்களுடைய நாவை அது கெடுத்து போடுகிறது. And so the person will eat what is rotten, what would normally be too spicy. He'd eat something like that and there will be no effect, and he says this is what is tasty. அந்த மனிதன் கெட்டு போன ஒரு காரியத்தை ரொம்ப காரமா இருக்கிற அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட்டு இதுதான் நல்லா இருக்கு அப்படி அதை சொல்லுவான். But then when he eats, it's tasty. அதை சாப்பிடும் பொழுது அது ருசி உள்ளதா இருக்கும். But then the spice hits the head and then there are all kinds of wrong reactions in the body. ஆனா அந்த காரம் எல்லாம் தலைக்கேறி எல்லா விதமான ஒரு பாதிப்பு அவனுடைய சரீரத்திற்கு உண்டாகுகிறது. And so whether this is happening in whichever area of our life, எங்க வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலும் கூட இது நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், I think it's time we ask God's help தேவனுடைய உதவியை கேட்கிற ஒரு நேரம் இது. and tell God, I want to have that closeness with you. ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே உம்மோடு கூட அந்த நெருக்கம் எனக்கு உண்டாக வேண்டும். And once you get that right, you can have that closeness with your spouse. அதை நீங்கள் சீர்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமணத்திலும் கூட அந்த ஒரு நெருக்கம் உங்களுக்கு உண்டாகும். Shall we rise up to our feet and look to the Lord in prayer?